Hi, hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறது இங்கிலீஷோட டர்ம் 1 லெசன் 1 தான் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இருக்குது. அந்த யூனிட் 1ல் ப்ரோஸில் பார்த்தோன்னா sea turtles. ஸோ sea turtles பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். So here they had a conversation in the beach. Beachல வந்து ரெண்டு girls வந்து converse பண்ணுற மாதிரியான ஒரு picture கொடுத்துருக்காங்க. So lesson topic பார்த்தீங்கன்னா sea turtles. இங்கே ஒரு she is asking that, hi Madhi, I have something interesting to show you on the beach அப்படின்னு சொல்கிறா. ஸோ என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு. ஸோ do you come, let's go. அப்போ வா நம்ம போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ sea turtles அப்படின்னு பார்த்தோன்னா தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ். இங்கே பிக்சரில் நமக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் தான். ஸோ இது வந்து லாகர் ஹெட், தென் இது ஆலிவ் ரிடில், இது வந்து த லெதர் பேக், த க்ரீன் sea turtle, த ஹவுக்ஸ் பெல். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் தான். ஸோ இந்த டர்ட்டில்ஸ் எல்லாமே அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரி அதோட நேம்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they had given. Then next பார்த்தீங்கன்னா section 1. So in section 1 what is the content they had given is, most of us have seen a tortoise in a zoo or a reptile park. So tortoise அப்படின்னாலே we have an idea that we may see in a zoo அப்படி இல்லைன்னா reptile parksல பார்த்துருக்கலாம். However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. So இந்த நம்ம ஜூவில் பார்க்குறதோ இல்லை ரெப்டைல் பார்க்கில் பார்க்குற இது பார்த்தோம் அப்படின்னா டார்டாய்சஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுங்க வந்து அதுங்களோட மெரைன் ரிலேட்டிவ்ஸ், அதாவது சீயில் இருக்கிற அது ரிலேட்டடான ஸ்பீஷீஸில் இருக்கிற மற்ற டர்ட்டில்ஸை பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. பட் it is not a surprising that reptiles வந்து spend their almost time in sea. சீல தான் அதோட most of the life time அது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணும். So there are 7 species of marine or sea turtles in the world. So totally they are saying there are 7 species, okay, of marine or sea turtles in the world. அப்போ all over the world டோட்டலாக 7 species கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா 5 are found in Indian coastal waters. So out of 7, 5 are found in Indian coastal waters. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிடில்ஸ், ஹவுக்ஸ் பெல், க்ரீன் sea turtle, லாகர் ஹெட், then next leatherback. So already I had shown the picture. So these are all the 5 turtles which are seen in our Indian coastal water. Okay, so even the smallest species, the olive riddle, weighs up to 35 kg. Okay, so olive riddles oda weight பார்த்தோம் அப்படின்னா 35 kg when fully grown. Okay, so அது ஃபுல்லாக அதோட மெச்சூரிட்டி லெவல், அது growth level வர வரைக்கும் its weight is 35 kg. So largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meter and each could weight much as 700 kgs. Okay va? So if you see here they had given this olive riddles. In the olive riddles தான் வந்து smallest. Okay va? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த லெதர் பேக் பார்த்தோன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே பார்த்தோன்னா ரொம்ப லார்ஜஸ்ட். ஏன்னா இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 2.2 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 2.2 meters. ஓகே, 2.2 meters இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 700 கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு மெச்சூர்டு லெதர் பேக் வந்து 700 kgs இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் sea turtles live their life entirely in the ocean. ஸோ sea turtlesன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் டைம் மோஸ்ட்டாகவே ஃபுல்லாகவே அதோட எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. Oceans. Then next, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India.
The olive riddles, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coasts. So here they are saying that out of this 5, we had told that in Indian coastal water 5 types of species had seen. So adula paathom appadina ella species me mosta vandu land ku varum. For what purpose it comes means for laying eggs. Eggs vandu lay pandradhukaga it comes to the shore. But out of this 5, 4 of the species are mentioned in the extreme rare. Extreme rare is that in the species oda level vandu koranjukite podhu, adoda generation vandu grow agala, adoda copies வந்து அதிகமாக கிடையாது அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இன் தட் ஒன் ஆலிவ் ரிடில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் காமன்லி சீன் நவ் அண்ட் இட் இஸ் நெஸ்டிங் ஆன் த சாண்டி பீச்சஸ் ஆஃப் ஆல் அலாங் த கோஸ்ட். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த அவுட் ஆஃப் 5ல் ஆலிவ் ரிடில்ஸ் வி கேன் சி காமன்லி. Put a tick for the correct and a wrong for the incorrect statement. Turtles are different from tortoise. So turtles வந்து சில criteria different-ஆக தான் இருக்கும். So இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். So we have to put tick. Then turtles are sea animals. So நமக்கு தெரியும் turtles வந்து sea animals. So we can put tick. There are 7 kinds of sea turtles in the world. So நம்ம நார்மலாகவே நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், அதில் வந்து 7 kinds of sea turtle இருக்குது. அதில் 5 தான் இந்தியன் கோஸ்டல். ஸோ அதுக்கும் டிக். sea turtles are very small. எல்லா sea turtleமே ஸ்மால் கிடையாது. நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி we had told, நம்ம பார்த்தோன்னா ஆலிவ் ரிடில்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் லெதர் பேக் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ராங். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா turtles comes shore to lay egg. So we know that for laying eggs only it will come. So adukku tick. Sea turtles come to rest on the land. So we had already told that it come for laying eggs. So rest edukkaga vara. So it is wrong. The next, olive riddles are the only sea turtles seen on Indian shore. ஸோ நம்ம இந்தியன் ஷோரில் வந்து இப்போ ஆலிவ் ரிடில்ஸ் மட்டும்தான் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்லி இப்போ காமனாக பார்த்தோன்னா ஆலிவ் ரிடில்ஸ் தான் பார்க்க முடியுது. மீதி 4மே வந்து என்ன ஆகிட்டே வருது, இட் இஸ் ரேர் டு see. ஸோ இட் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபர்ஸ்ட் செக்ஷன். தென் we can see about the second section. So see, you can see the picture of this olive riddles. And here they had given Arabada. In most part of the world, olive riddles come ashore along to lay their eggs. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or Arabada takes place. மாஸ் நெஸ்டிங்னா அப்படியே எல்லாமே வந்து ஒரு டைம் பீரியடில் வந்து கம்பைண்டாக வந்து அவங்க எக்ஸை லே பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் வந்து they will go. So on certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. So particular beachesல பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீமேல் டர்ட்டில்ஸும் நைட் டைமில் வந்து எக்ஸை லே பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸை அரிபடான்னு சொல்லலாம். தென் இன் நெக்ஸ்ட் வீடியோ we can see section 2 of this lesson, sea turtles. So keep on watching our channel and support us and subscribe our channel. So in this video we have seen section 1, and in next video I will post section 2. Thank you for watching our channel and keep on supporting us. Thank you.